மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தொடர்பு நிலை மூலமாக இருக்கிற இடத்தில் தன்னோட வேலையை சாதிச்சு கொள்வாங்க. இவங்களுக்கு எப்பொழுதுமே புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவர்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க தான் மற்றவர்களை உணரக்கூடிய தன்மை, மற்றவர்களை அறியக்கூடிய தன்மை, மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அதிகமாக உண்டுன்னு வச்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அவங்க அந்த ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் தன்னோட ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 5ல் போய் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காருங்க. 5ஆம் அதிபதி 4ல் போய் நீசமாயிட்டார். உங்கள் வீட்லேயும் நீசமாயிருக்காரு. அப்போ பார்த்துக்குங்க, உங்களோட புத்திஸ்தானமும் அறிவுஸ்தானமும் மேலோங்கி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தன் புத்தியை கொண்டு சிறப்பான ஒரு செயல்பாட்டை புரியக்கூடிய ஒரு மாதமாக உங்களோட இந்த முயற்சிக்கு என்னதான் ஒரு தோல்வியை கொடுத்தாலும் புத்திசாலித்தனம் ஜெயிக்கும். ஏன்னா நம்ம உழைப்பு கூட தோற்று போயிடலாம், புத்திசாலித்தனம் ஜெயிச்சிருங்கிற மாதிரி 5ஆம் இடத்தில் 3 கிரகம் லக்னாதிபதி 5ல் இருக்கிறனால தன் புத்தியை கொண்டு படைத்துக்குவார் அப்படிங்கிற மாதமாக புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது, பாதகாதிபதி உச்சம் பெற்றிருப்பது நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க. அப்போ குடும்பத்துக்கு தேவையில்லாத செலவினங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம். அதாவது உங்களுக்கு தொழிலில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு அத்தனையுமே உங்கள் குடும்பத்துக்காக இந்த மாதம் செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அது 7ஆம் இடம் கடஸ்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் 2ல் உட்காந்துட்டார். அப்போ மனைவி மூலியமாக அதிக செலவு வரக்கூடிய தன்மை இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எது மூலியமாக குடும்ப நபர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ ஒரு மாணவர்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பிடிச்சதை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தன் பிடிச்சபடி செலவு பண்ணக்கூடிய தன்மையாக எப்படி இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் உள்ள செலவுகள் அதிகமாக இருக்கும். தனஸ்தானம் அவங்களுக்கு ரொம்ப எவ்வளோதான் பணம் காசு கையில் இருந்தால் கூட அதை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குதுன்னு. ஏன்னா குரு தனக்காரர்கள் 2ல் இருக்கார். 2ல் இருந்தாவே தனத்தை அவர் குறைச்சிருவார், அதை செலவு பண்ணிடுவார். அப்படிங்கிற தன்மை குறைச்சிருவோட தனம் செலவாயிரும் அப்படிங்கிற தன்மை பணம் செலவாயிரும். ஏன்னா 3ஆம் அதிபதி தனாதிபதி வரக்கூடிய 3ல் கேதுவோட போய் சேர்ந்துட்டார். அப்போ தன பிரச்சனையும் ஒருத்தருக்கு சிக்கல், பணம் கிடைக்காத ஒரு தடுமாற்றத்தையும் கொடுக்கும். அப்போ கடனோட வாங்கிடலாமா அப்படின்னு கடன் வாங்க கூட போயிடுவாங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் வச்சுங்களேன். அது இந்த ராசிக்கு கடன் வாங்குவது அதிகம் ரொம்ப வாங்க மாட்டாங்க. வாங்கினாலும் அதை எளிதில் கட்டக்கூடிய அமைப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் கடன் வாங்க மாட்டாங்க. 6ஆம் அதிபதி உங்களுக்கு எதிரியாக வர்றான், அவன் 5ல் போய் உட்காந்துட்டான், உங்கள் ராசியோட சேர்க்கப்பட்டிருக்கான். நீங்களும் 6ஆம் இடத்துக்கு போகிறீங்க. அப்போ அந்த ராசிப்படி 6ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது உங்களுக்கு. அப்போ கடன் வாங்கினீங்கன்னா சிக்கல் மாட்டிக்குவீங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். 9ல் ராகு இருக்கார். ராசிக்கு 9ல் ராகுவும் 10ல் சனியும் இருப்பதனால் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலை நீங்கள் கண்ணும் கருத்தும் பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி.